அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் தேர்தலும் இஸ்லாமும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இரண்டாவது நாளாக நம்முடைய வாக்கு, நம்முடைய ஓட்டு என்பது ஒவ்வொன்றும் அமானிதம். அந்த ஓட்டை நாம் யாருக்கு செலுத்துகிறோமோ அதனின் மூலமாக ஒரு சமூகம் சீர்பெறலாம், அல்லது அந்த ஒரு வாக்கின் மூலமாக மற்ற வேறு ஏதேனும் அந்த வாக்கு என்பது மற்ற நபர்களுக்கு சென்று அந்த சமுதாயம் என்பது சீர்குலையலாம். அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் இயல்பு நிலைகளும் முற்றிலும் மாறி போவதற்கு நம்முடைய வாக்கு என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல அந்த அமானிதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்பதாக சொல்லுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் வாசிகளே, உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை நீங்கள் உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு என்பது ஒரு அமானிதம். அந்த வாக்கை நாம் யாருக்கு செலுத்த வேண்டும்? யாருக்கு செலுத்தினால் அந்த வாக்கு என்பது நம்முடைய இஸ்லாமிய சமூகங்களுக்கு அது சீராக அமையும் என்கின்ற விஷயத்தை நாம் முழுமையாக காண வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தகுதியே இல்லாதவனை ஒரு பொறுப்பிலே அமர்த்தும் பொழுது மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தஸிரி ஸாஆ என்பதாக சொல்வார்கள். தகுதியே இல்லாத நபர்களை பெரும் பெரும் பொறுப்புகளில் அமர்த்துவது மறுமை நாளினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாக்கு, நம்முடைய ஓட்டுரிமை என்பது நம்முடைய கடமை. அது நம்முடைய அமானிதத்தை சாரும். அப்போ அந்த அமானிதமான நம்முடைய வாக்கை நம் யாருக்கு செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு செலுத்தி நல்ல அல்லாஹ்விற்கு அஞ்சிய இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவான ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் நியமிப்பானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.